மக்கள் வணக்கம். என்னுடைய பேர் ஆனந்தன். எனக்கு சொந்த ஊர் கொலசைப்பட்டினம். நான் சென்னையில் ஆவடியில் வசித்து வருகிறேன். எப்படின்னா, நான் நிறைய பொதுநலத்தொண்டு பண்ணியிருக்கேன். நிறைய மக்களுக்காக நிறையா பண்ணியிருக்கேன். எப்படின்னா 2000 ஆண்டு வந்து கொலசேரிப்பட்டத்தில் வந்து மணப்பாடு, கொலசேரிப்பட்டினம், உடங்குடி, செட்டியாபத்து இந்த ரோடு வரைக்கும் 15 கிலோமீட்டர் ரோடு வந்து நான் ஒத்தையில் 10,000க்கு மேற்பட்ட பள்ளம் தார் போட்டு முடியிருக்கேன். அது வந்து தினமலர் பேப்பரில் 2 தடவை வந்தது, 2 நாள் வந்தது. அதில் வந்து ரோடு செப்பனிடம் ஆனந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊரில், குளசையில். இப்போ என்னுடைய நோக்கம் எப்படின்னாக்கி, நான் 2005 சென்னை ஐஐடியில் கிராமத்து விஞ்ஞானி அவார்டு வாங்கியிருக்கிறேன். கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கி, தாமிரபரணி ஆற்றை வந்து 56 கோடி ரூபா செலவழித்து பூங்கா கட்டுப்பதாக ஒரு விஷயம் அடிக்கடி வருது. ஒரு வீடியோவில் நிறைய போடுறாங்க. அது எப்படின்னாக்கி, அது எப்படி பண்ணணுன்னாக்கி, பூங்கா கட்டாமல் இப்போ இருக்கிற தண்ணியை வந்து எப்படின்னா அந்த பக்கமாக தாமிரபரணி ஆற்று வரைக்கும் குறுக்க அடைச்சி, அந்த அடைக்கக்கூடிய தண்ணியை வந்து வேறு பக்கம் திருப்பி விட்டு இந்த ஆற்றை வந்து க்ளீன் பண்ணணும். ஆற்றூர் வரைக்கும், புண்ணாக்கால் வரைக்கும், தாமிரபரணிலேருந்து புண்ணாக்கால் வரைக்கும் இது க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி அவ்வளோ தண்ணியும் எப்படின்னா இதுல சுண்ணாம்பு போட்டால் ஒரு 2-3 ஒரே வாரத்தில் தண்ணி சுத்தமாயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாக்கி, இரட்டை வாய்க்கால் திட்டுன்னு திட்டு இருக்குது. அந்த அதோடைய தாமிரபரணி ஆறு இருக்குல்லையா, அதுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் 2 சைட்லையும் 10 அடி ஆழத்தில் 5 அடி அகலத்தில் காவா கட்டணும். சிமெண்ட் காவா கட்டி, கால்வாய் கட்டி, அதில் வந்து ஊர்லேருந்து வரக்கூடிய தண்ணீர், சாக்கடை தண்ணியெல்லாம் அந்த வழியாக நேராக கடலுக்கு போயிடணும். அப்புறம் மலையிலேருந்து வரக்கூடிய நேரடியாக வந்து தண்ணி, மழை தண்ணி எல்லாமே இந்த ஆற்று வழியே ஆற்றுக்கு போனாக்கி தண்ணி வந்து கடலுக்கு போனால் தண்ணி சுத்தமாக இருக்கும். அதை மக்கள் வந்து குடிக்கலாம் எல்லாம் பயன்படுத்தலாம். அது எப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு ஒருக்க குறுக்க வந்து அணை கட்டணும். எப்படின்னா 15 அடி உயரம், 5 அடி அகலத்தில் குறுக்க தடுப்பணை மாதிரி கட்டணும்னாக்கி எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த எல்லா அந்த அணையும் குறுக்க நனைஞ்சு நேரம் தண்ணி வந்து சுத்தமாக ஒரு சொட்டு கூட நேரம் கடலுக்கு போகாது. எல்லா மக்கள் சேமிப்புக்கு ஆயிரும். அது மாதிரி பண்ண நல்ல ஐடியா. அதை மக்கள் வந்து பயன்படுத்தலாம். நல்லாயிருக்கும். ஒரு 50 ஆண்டு காலம் நல்லாயிருக்கும், பாதுகாப்பாக இருக்கும், தண்ணி சேமிப்பாக இருக்கும், சாக்கடை தண்ணியும் ஒன்றா கலக்காது. அதுமாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்னை அழைத்து பேசணும்னு அந்த ஐடியா சொல்கிறேன், திட்டத்தை சொல்கிறேன். எனக்கு எந்த விதமான பைசா எதுவுமே தேவையில்லை. மக்கள் நல்லாஇருக்கணும், அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.